அரசு பள்ளியில் பயின்று வந்த 21 மாணவிகளுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆபாச பாடம் நடத்திய அறிவியல் ஆசிரியரை சிறையில் தள்ளி தக்க பாடம் புகட்டியுள்ள சம்பவத்தின் பின்னணி இது. ஒன்றல்ல ரெண்டல்ல 21 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 50 வயது அறிவியல் ஆசிரியர் இவர்தான். பிராக்டிக்கல் கிளாஸில் மாணவிகளுக்கு முத்தம் கொடுத்து அந்தரங்க இடங்களில் தொட்டு டார்ச்சர் செய்திருக்கிறார். மகள் வயது மாணவிகளிடம் எல்லை மீறிய இந்த ஆபாச வாத்தியாரின் பெயர் செந்தில்குமார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்தவர். 23 ஆண்டுகளாக அறிவியல் ஆசிரியராக தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம்தான் உதகை அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் பணியில் சேர்ந்திருக்கிறார். அந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிவியல் பாடம் எடுத்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னர் அந்த பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பாலியல் கல்வி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக போலீசார் சென்றிருக்கிறார்கள். அதில் குட் டச், பேட் டச் குறித்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விழிப்புணர்வு வகுப்பு முடிந்ததும் 6ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் அறிவியல் ஆசிரியர் செந்தில்குமார் தனது உடலில் பேட் டச் செய்ததாக போலீசாரிடம் கூறியிருக்கிறார். அந்த மாணவியை தொடர்ந்து 21 மாணவிகள் செந்தில்குமாரின் மீது அடுக்கடுக்கான பாலியல் புகார்களை வைத்துள்ளனர். மாணவிகளின் அந்தரங்க பகுதிகளில் தொட்டு அத்துமீறியதாக அனைவரும் கூறியிருக்கிறார்கள். மேலும் பிராக்டிக்கல் கிளாஸில் சில மாணவிகளுக்கு முத்தம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. 21 மாணவிகள் கொடுத்த அதிர்ச்சி புகாரின் அடிப்படையில் போலீசார் உயரதிகாரிகளுக்கும் குழந்தைகள் நலப்பிரிவு அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தனர். இதன் பேரில் உதகை ஊரக காவல் ஆய்வாளர் விஜயா தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் செந்தில்குமாரை கைது செய்தனர். பின்னர் அவரை உதகை மகிழா நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அறிவியல் ஆசிரியர் செந்தில்குமாரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். மேலும் செந்தில்குமார் ஏற்கனவே பணியாற்றிய பள்ளிகளில் இதுபோல் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளாரா என்பது குறித்து விசாரிக்க போலீசார் மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு அதிகாரிகள் குழு இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.